வணக்கம் மக்களே. நம்ம இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள 108 திவ்ய தேசங்கள்ல ஒரு கோயில், நவ திருப்பதிகள்லையும் ஒன்றான ஒரு கோயில் தான். அந்த கோயில் தான் திருக்கோளூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய வைத்தமாநிதி திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த வைத்தமாநிதி திருக்கோயில் அப்படிங்கிறது எதுக்கு சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு நான் அருணா ஸ்பிரிச்சுவல்ஸ்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் இந்த கோயிலுக்கு இன்னைக்கு வந்து சிறப்பாக பார்த்ததுனால இந்த கோயிலை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்றேன். குபேரன் இழந்த செல்வத்தை திருப்பி கொடுத்த ஸ்தலமானது இந்த ஸ்தலம். திருப்பதியில எவ்வளவு பெருமை வாய்ந்ததா வெங்கடாச்சலபதி வீற்றிருக்கிறாரோ, இங்க சயன கோலத்துல புஜங்க சயனத்துல ஆதிசேஷனோட இருக்கிற மாதிரி பெருமாள் பள்ளி கொண்டருளி காட்சி கொடுக்கிறார். கோயிலுக்கு நாங்கள் போன டைம் 6:30 ஈவினிங் டைம்ங்கிறதுனால சுவாமிக்கு நைவேத்தியம் நடந்தது. அதனால கோயில் கதவு வெளிப்பிரகாரத்தால நாங்கள் வெளிப்பிரகாரத்தை சுற்றி வலம் வந்துகிட்டு இருந்தோம். கோயில் வெளிப்பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல பெரிய தளமாக இருந்தது. கோயிலோட உள்பிரகாரமாகட்டும் வெளியிலே ஆகட்டும் உண்மையிலே ரொம்ப பசுமையாக காணப்பட்டது. சைட்லலாம் நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கோயில் ரொம்ப ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் பழமையான கோயில்னே சொல்லலாம். அதனால தான் இங்கே ஒரு பழமையான கல்வெட்டு இருக்கிறதா சொன்னாங்க. அது யாருடையது அப்படின்னு சொன்னால் முதலாம் ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டு இருந்ததா சொல்கிறாங்க. அப்போ இது சோழர்கள் காலத்தில் பராமரிக்கப்பட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறமாக மாரவர்மன் சுந்தரபாண்டியனோட கல்வெட்டுகளும் இந்த கோயிலில் இருக்கிறதாகவும் இந்த கோயில் சுவர்களில் பொறித்திருக்கிறதாக செய்திகள் கேட்கப்படுகிறது. அப்போ பலவாறாக காலங்களில் ஆட்சி செய்த மன்னர்கள் எல்லாருமே இந்த கோயிலுக்கு நன்கொடைகள் வழங்கியதாகவும் மக்கள் பராமரிப்பிலையும் மன்னர்கள் பராமரிப்பிலையும் இந்த கோயில் மிளிர்ந்திருக்கிறதாக புராண கதைகளில் சொல்லப்படுகிறது. நம்ம இப்போது பார்க்குற சன்னதி எது அப்படின்னு சொன்னால் தாயார் சன்னதியோட பிரகாரம் தான் இது. தாயார் சன்னதியிலே நைவேத்தியம் நடந்ததுனால சுவாமி எங்களால் பார்க்க முடியல. அதுக்கப்புறமா பாருங்கள், அந்த நிற்கிற இடம் இது நரசிம்மர் சன்னதி. இந்த நரசிம்மர் சன்னதியில் சுவாமி ரொம்ப அலங்காரமாக காட்சி கொடுத்தார். நாங்கள் பார்த்தோம். அதில் அப்பவும் அங்கே கொஞ்ச நேரம் தான் எங்களால் நிற்க முடிஞ்சுது. டைம் ஆகிட்டுங்கிறதுனால சுவாமி அங்கே தரிசனம் பண்ணுறதுக்காக சுற்றி பிரகாரம் முடிச்சுட்டு வரும்போது ஒரு நல்ல ஒரு விஷயத்தை எங்களால் பார்க்க முடிஞ்சுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோயிலில் கோசலை வச்சுருந்தாங்க. நான் ரீசெண்டாக கோசலை பார்த்தது திருநெல்வேலியில் உள்ள நெல்லையப்பர் கோவிலில் பார்த்துருக்கேன் கோசலை. அது மாதிரி இங்கேயும் நல்லா ஒரு அழகான 4-5 பசுமாடுகள் இருக்கக்கூடிய அந்த இடத்த என்னால் பார்க்க முடிஞ்சுது. இது பாருங்கள், இதுவும் அம்மன் சன்னதி போகக்கூடிய இடத்துல தான் இந்த மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே உள்ள பசுமாடுகளில் இருந்து பால் கறக்கப்பட்டு அது சுவாமிக்கு எல்லாத்துக்கும் நைவேத்தியமாகட்டும் அபிஷேகத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அன்னைக்கு தை அமாவாசைங்கிறதுனால வரக்கூடிய பக்தர்கள் எல்லாரும் இங்கே உள்ள பசுக்களுக்கும் அகஸ்தி கீரையை கொடுத்து தானமாக கொடுத்து அவங்களுடைய முன்ஜென்ம கர்மாக்களை போக்கிக்கிட்டாங்க. ஸோ நாங்களும் என்ன பண்ணோம் அப்படின்னா, அகத்திக்கீரையை வாங்கிட்டு இங்கே உள்ள பசுக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பித்தோம். ரொம்பவே அழகாக இருந்தது அந்த மொமெண்ட்ஸு. இந்த குட்டி கண்ணுக்குட்டி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ பார்க்க அழகாக இருந்தது. பெரும்பாலும் பெருமாள் க்ஷேத்திரங்களாகட்டும் கிருஷ்ணர் க்ஷேத்திரங்களாகட்டும் கண்டிப்பாக அங்கே பசு இல்லாமல் இருக்காது இல்லையா? ஸோ இங்கேயும் அந்த மாதிரி பசுக்களுக்கு இடம் கொடுத்து அதுக்கு உணவளித்து கோசலையாக பராமரிச்சுட்டு வர்றது கவர்மெண்ட் சார்பிலையும் சரி மக்களாகட்டும் சரி அதை ரொம்பவே அழகாக பண்ணியிருந்தாங்க. மாட்டு கொட்டாயும் ரொம்பவே நீட்டாக இருந்தது. எங்களுக்கு பார்க்க ஒரு சந்தோஷமாக இருந்தது. மேக்ஸிமம் எல்லா இடங்கள்லையும் அவ்வளோ நீட்டாக இருக்காது, பட் இங்கே நீட்டாக இருந்தது. இங்கே பாருங்கள், கோயிலுக்கு நைவேத்தியம் நடக்கிறதுனால மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அந்த வெயிட் பண்ணிகிட்டு இருக்க கேப்பில் வந்தவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அந்த பசு மாடுகளுக்கு அகத்திக்கீரையை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கோயில் சுற்றுப்புறத்தில் ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணத்துல உள்ள நீர் எடுத்து தான் டெய்லி அபிஷேகத்துக்கு சுவாமிக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள மாடு பசு மாடுகளுக்கு எல்லாத்துக்கும் தண்ணீர் எல்லா வசதிக்கும் இங்கே உள்ள இந்த தண்ணீரை யூஸ் பண்ணிக்கிறாங்க. பக்கத்தில் ஸ்ரீவைகுண்டம் டேம் இருக்கிறதுனால இந்த ஏரியா மேக்ஸிமம் நல்ல ஒரு தண்ணி செழிப்பான ஏரியாவாக தான் இருந்தது. சுவாமி வந்துட்டார். கோயில் திறக்க போகிறாங்க. ஸோ நாங்கள் அர்ச்சனைக்கு வாங்கக்கூடிய பூக்கள் எல்லாம் வாங்கிக்கிட்டோம். அப்புறமா சுவாமி பார்க்குறதுக்காக எல்லாருமே உள்ள லைனில் தான் அனுப்புனாங்க.
சுவாமி வந்து ரொம்ப அழகாக இங்கே எப்படி இருந்தார் அப்படின்னு சொன்னால் சயன கோலத்தில் காட்சி கொடுத்தார் எங்களுக்கு. சயன கோலத்தில் தான் சுவாமி வந்து இங்கே இருக்கிறாரு. புஜங்க சயனமாக இருக்கிறாரு. அம்பாளுக்கு 2 சைடும் சன்னதி இருக்குது. குமுதவல்லி தாயார் ஒன்று, திருக்கோளூர் தாயார்னு சொல்லி 2 சன்னதிகள் அம்பாளுக்கு இங்கே இருக்குது. அதையும் நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சுவாமி பார்க்க வரும்போது சுவாமி நவக்கிரகங்கள்ல செவ்வாய் வந்து இங்க வழிபட்ட ஸ்தலமாக கருதப்படுகிறது புராணங்கள்ல. செவ்வாய் பகவான் ஆகப்பட்டவர் தனது தோஷத்தை நீக்குவதற்காக இங்க வந்து வழிபட்டதுனால நவக்கிரகங்கள்ல செவ்வாய் தோஷம் உடையவர்கள், ஜாதகத்துல செவ்வாய் வலு பெற்றிருக்கிறவங்க, செவ்வாய் நீச்சமா இருக்கிறவங்க இந்த ஸ்தலத்துக்கு வந்து பெருமாளை வழிபட்டோம் அப்படின்னு சொன்னா செவ்வாய் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே நீங்குங்கிறது மிகப்பெரிய நம்பிக்கையாக கருதப்படுகிறது. குபேரன் இழந்த செல்வத்தை மீட்டு கொடுத்தாரு பெருமாள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது எப்படி நடந்தது அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு வரலாறு கதை இருக்கிறது. குபேரன் ஆகப்பட்டவர் அழகாபுரியோட அரசன். அந்த அழகாபுரியோட அரசன் ஒரு நாள் பார்வதி தேவியை தவறான கண்ணோட்டத்துல பார்த்ததுனால அதை பார்த்து பெருமாள் ஆகப்பட்டவர் சினம் கொண்டு தன்னுடைய தங்கையை தவறான பார்வையில பார்த்ததுக்காக குபேரனுடைய 9 வகையான செல்வங்களையும் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னா அவருடைய கண் பார்வையும் இழக்க செய்து செல்வங்களையும் இழக்க செய்தார். அந்த தவற உணர்ந்த குபேரன் பெருமாளுக்காக வேண்டி காட்சி கொடுக்கணும்ட்டு தவம் இருக்கிறார். தன்னுடைய தப்பை உணர்ந்து பெருமாளாகப்பட்டவர் குபேரனோட தப்பை சுட்டி காட்டி அவருக்கு காட்சி கொடுத்து அவரோட தவத்தின் வலிமையால பெருமாளாகப்பட்டவர் குபேரனுக்கு காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்ததுக்கு அப்புறமா சொல்றாரு, நீ செய்த பாவத்துக்கு நான் மன்னிப்பு உனக்கு வந்து மன்னிப்பு நான் வந்து கொடுத்துட்டேன். உன்னுடைய செல்வங்கள் அத்தனையும் என்னிடமே உள்ளது, வைத்த இருக்கிறேன். அதாவது வைத்த நீ தொலைத்த 9 வகையான செல்வங்களையும் இங்கதான் வைத்திருக்கேன்னு சொல்லி 9 வகையான வைத்த மாநிதி அப்படிங்கிற பேரை பெற்றிருக்கிறார். செல்வங்களை வைத்திருக்கிறதுனாலதான் இங்க வந்து இந்த கோயிலுக்கு திருப்பெயர் வைத்தமாநிதி பெருமாள் திருக்கோயில் என்று பெயர் பெற்றது. அதனால பொதுவாகவே வீட்லேயோ நம்மளோட வாழ்க்கையிலையோ நம்மளோட பிஸ்னஸ்லையோ ஏற்படக்கூடிய பொருளாதார கஷ்டங்களாகட்டும், ஏதாவது இடைஞ்சல்கள் இருந்தாலோ இல்லை பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இஷ்யூஸ் இருந்தாலோ நாம் மறக்காம இந்த கோயிலுக்கு ஒரு முறை வந்து தரிசனம் பண்ணிட்டு சுவாமி கிட்ட என்ன வழக்கம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா 100 ரூபாயா இருந்தாலும் சரி 500 ரூபாயா இருந்தாலும் சரி கையில கிடைக்கிற ரூபாயை நீங்க அர்ச்சனை பண்ணும்போது சுவாமி கிட்ட உள்ள வச்சு நீங்க கேட்டு அர்ச்சனை பண்ணி மறுபடியும் அந்த ரூபாயை நீங்க வீட்டுல உள்ள பீரோலையோ இல்ல உங்க தொழில் ஸ்தாபனம் நடக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய கல்லாப்பெட்டியிலையோ வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த வருஷம் முழுக்க செல்வம் குறையாம அள்ள குறையாத அட்சய பாத்திரமாக உங்களுக்கு வந்து கொண்டே இருக்குங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கையாக இந்த சைடில் உள்ள மக்களுக்கு கருதப்படுகிறது. நாங்களும் வருஷம் வர்றப்ப இந்த செயலை நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். எங்களுக்குமே நல்லா இருக்குது. அதனால மறக்காம நீங்க வரும்போது கோயில் பக்கத்திலேயே தாமரை மலர்கள், துளசி மலர்கள் எல்லாமே இருக்குது. நீங்க சுவாமிக்கு வரும்போது அர்ச்சனைக்கு வாங்கிட்டு உங்க வீட்டுல என்ன கிடைக்குதோ அது பூக்களோ மலர் என்ன ஒரு பூ கிடைச்சாலும் மனமான பூக்கள்னாலும் சரி நீங்க சுவாமிக்கு கொண்டு வந்து அர்ச்சனைக்கு சாத்தலாம். மறக்காம அது கூடவே சின்னதா என்ன பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னா பாஸ் பண்ணு கடையில் கிடச்சிது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கிஸ்மிஸ் பழம், அண்டிப்பருப்பு, அப்புறம் கல்கண்டு இந்த 3மே பெருமாளுக்கு ரொம்ப விசேஷமான ஒன்று. அதனால் நீங்கள் வரும்போது கொஞ்சம் எல்லாமே 100 கிராம் வாங்கி மிக்ஸ் பண்ணி சுவாமி கிட்ட அர்ச்சனை பண்ணி வாங்கிடுச்சு கோயிலில் உள்ள மக்களுக்கு அதை செலவழிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு இனிப்பை செலவழிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு உகந்த நேரமாக இருக்கும். அதனால் அடுத்த டைம் வரும்போது இந்த திருநெல்வேலி மாவட்டம் சைடு வந்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர் போயிட்டு வரும்போது நீங்கள் மறக்காமல் இந்த திருக்கோளூரில் உள்ள வைத்தமாநிதி பெருமாளை பார்த்துட்டு சேவிச்சுட்டு அங்கே பணத்தை வச்சு வாங்கி சுவாமி கிட்ட இருந்து வாங்கி உங்கள் வீட்டு அலமாரியில் வச்சு பாருங்க. உங்களுக்கு செல்வம் வந்து அள்ள குறையாம அக்ஷய பாத்திரமாக அமையும். நன்றி.